எங்கள் பெரியவர்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல விடயங்களை சிந்திக்க வேண்டும், எப்போதும் எங்களுடைய பேச்சிலே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். வார்த்தைகளில் ஏதாவது ஏறுமாறாக பேசிவிட்டால் என்ன ஆகப் போகிறது? தீ என்று சொல்லிவிட்டால் சுட்டுவிடுமா என்ன? இப்படியும் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நல்லவற்றை எண்ணுங்கள், நல்லவற்றை பேசுங்கள், நல்லவற்றை செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறவர்கள் நல்ல சொல்லினுடைய உயர்வு என்று வலியுறுத்தி சொன்ன விடயங்கள் மிக முக்கியமானவை. தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், இப்படி ஒரு பழமொழி உண்டு. அது பழமொழி அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பொன்மொழி. தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், ஒருவனை பார்த்து உன்னால் முடியும், நீ சாதிப்பாய், நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய், உன்னால் முடியும், நீ தொடர்ந்து முயற்சி செய் என்று சொல்லி பாருங்கள். அவன் உற்சாகத்தோடு தன்னுடைய முயற்சிகளில் தழைத்து மிளிர்வான். அதேவேளை உன்னால் எதுவுமே ஆகாது, நீ எதற்குமே லாயக்கற்றவன், எதுவுமே செய்ய தகுதியற்றவன், நீ வீணாக போய்விடுவாய் என்று ஒருவனுடைய திறமைகளை மட்டந்தட்டி மழுங்கடிக்க செய்தால் அந்த வார்த்தை அவனுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கும். வார்த்தைகள் விளையாட்டானவை அல்ல. ஐயோ என்று சொல்லக்கூடாது, அவசகுணமாக பேசக்கூடாது, நல்லவற்றை பேசு, இப்படியெல்லாம் சொன்னார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது இறைவனுடைய நாமங்களை வைத்ததற்கு காரணம் அதுதான். பிள்ளைகளை கூப்பிடுகிற போது இறைவனுடைய நாமம் ஒலிக்கும். அல்லது நல்ல புலவர்களுடைய, வெற்றியாளர்களுடைய, சாதனையாளர்களுடைய நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு காரணமும் அதுதான். ராமாயணத்திலே ஒரு செய்தி சொல்லுவார்கள். சீதை ராமன் மானுக்கு பின்னால் போய் மானை பிடிப்பதற்காக போன ராமனை காணவில்லை. ராமனுடைய குரலிலே ஒரு அபயக்குரல் கேட்கிறது. சீதா, லக்ஷ்மணா என்று அபயக்குரலாக ராமன் கூறுவது போல, ராமன் கத்துவது போல மாரீசன் என்கிற அந்த மாயமான் கத்திவிட்டு அம்புபட்டு இறக்கிற போது இறந்து விடுகிறது. இந்த மாய விளையாட்டை மெய்யென்று நம்பி சீதை பதறுகிறாள், கதறுகிறாள். உடனே ஓடிச் சென்று ராமனை காப்பாற்றுமாறு இலக்குவனிடத்திலே வேண்டுகிறாள். இலக்குவன் என்ன நினைக்கிறான்? ராமன் எந்த ஆபத்தை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளக்கூடியவன், எந்த ஆபத்தாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவன். நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சீதைக்குத்தான். அவளை தனித்து இந்த இடத்திலே விட்டு செல்லக்கூடாது என்று மிகவும் பிடிவாதமாக இருக்கிறான். இலக்குவனை எப்படியாவது போக வைக்க வேண்டும். ஏனென்றால் அவள் ராமனுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது என்று கருதி கொண்டு தயக்கத்தோடு, ஏக்கத்தோடு, பயத்தோடு எப்படியாவது இலக்குவனை போக வைக்க வேண்டும் என்பதற்காக, நீ போகவில்லையானால் நான் தீக்குளித்து இறந்து விடுவேன், இப்படி கோபமாக பிடிவாதம் செய்கிறாள். பாருங்கள், வேறு வழி இல்லை. அந்த இடத்திலே இலக்குவன் போய்விடுகிறான். ஆனால் அந்த வார்த்தை, தீக்குளிப்பேன் என்று ஒரு முறை சொன்ன வார்த்தைக்காக சீதை தீக்குளிக்க வேண்டி வந்தது. அது பின்னாளிலே அதற்கான காரணங்கள் உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும், அது இது என்று நாங்கள் என்ன காரணம் சொன்னாலும் ஒரு காரியம், தசரதனை எப்படியாவது தன் வயப்படுத்த வேண்டும், தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கூந்தலை கலைத்து, தன்னுடைய கூந்தலிலே சூடிய பூக்களை எல்லாம் பறித்தறிந்து, தன்னுடைய நெற்றியிலே அழகாக இடப்பட்டிருந்த குங்குமத்தை தானே அழித்து, ஒரு அமங்கல கோலத்தை, தன்னுடைய காரியத்தை கச்சிதமாக நிகழ்த்தி வைப்பதற்காக கையை தனக்குத்தானே ஒரு அமங்கல கோலத்தை கொண்டு வந்தாள். அதுவே அவளுடைய அமங்கலமான, நிரந்தரமான அமங்கல கோலத்துக்கு காரணமானது. இப்படி
1000 சாட்சிகள் 1000 ஆதாரங்கள் சொல்லலாம். பேசுகிற வார்த்தைகள் மிக புனிதமானதாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை என்பது வெறுமனவே நாங்கள் வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு பொருள் இல்லை என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறோம். எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. பேச்சிலே மிகச் சிறப்பாக கவனம் செலுத்தி நல்லவற்றை பேச வேண்டும். வீட்டுக்கு மங்களமான சொற்களை பேச வேண்டும். தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய சொற்களை பேச வேண்டும். பெருமக்களே, தமிழிலே நச்செழுத்துக்கள் என்று சில எழுத்துக்களை 17 எழுத்துக்களை நச்செழுத்துக்கள் என்று விலக்கி வைத்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள். நந்திக்கலம்பகம் என்கின்ற ஒரு இலக்கியத்தை பாடுகிற போது அந்த நச்செழுத்துக்களை கொண்டு பாடி நந்திவர்மனுக்கு கேடு விளைவிக்கும்படியாக, அவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த கலம்பகம் பாடப்பட்டதாக ஒரு ஐதீகமான செய்தி இருக்கிறது எங்களுடைய தமிழிலே. அதே போல மங்கள எழுத்துக்கள், தமிழிலே எந்த ஒரு நல்ல காரியத்தை பாடுகிற போதும் பயன்படுத்த வேண்டும் என்று மங்கள எழுத்துக்கள் சிலவற்றை கொண்டாடினார்கள், வலியுறுத்தினார்கள். ஊனா அதற்குள்ளே மிகச் சிறப்பான ஒரு மங்கள எழுத்து. அதனாலே பிள்ளையார் சுழி என்று நாங்கள் போடுவதற்கு பதிலாக ஊனா போடுகிற வழக்கம் இருக்கிறது. ஊ என்கின்ற எழுத்தை பயன்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டும். எங்கள் முன்னோர்கள் அதை மிக கவனமாக கையாண்டார்கள். உலகம் என்கின்ற சொல்லு மங்கள சொல்லாக, ஊனா என்கிற எழுத்து மங்கள எழுத்தாக போற்றப்பட்டது. இதெல்லாம் பழமைவாதம், சும்மா ஒரு பழமை கருத்து என்று சில பேர் நினைப்பீர்கள். அப்படி அல்ல. பழமையானது, அர்த்தமற்றது, இதிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி சொல்லி ஒதுக்கியேதான் நாங்கள் கீழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். பல காரியங்கள் எங்களுடைய இந்த மேம்போக்கான உதாசீன போக்கான எங்களுடைய போக்கினாலே நாங்கள் கண்டுகொண்ட நட்டங்கள். தயவு செய்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பழகுங்கள். எவருக்காக இருந்தாலும் நல்ல உற்சாகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கும் சரி, என்னால் முடியும், நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் நல்ல மாண்பான மங்கள சொற்களை கொண்டு வாழ்த்தி பழகுங்கள். பிறரை மதிப்பவன் பிறரால் மதிக்கப்படுவான். பிறரை போற்றுபவன், பிறரை வாழ்த்துபவன், பிறரை உற்சாகப்படுத்துபவன் நிச்சயமாக மற்றவர்களுடைய மனதிலே நல்ல ஒரு இடம் பிடிப்பான். எவனையும் தாழ்வாக எடை போடாதீர்கள், எவனையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், எவனுக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். தமிழிலே அறம்பாடுதல் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது, வசைபாடுதல் என்று ஒரு முறை இருக்கிறது. அவையெல்லாம் எதிர்விளைவான பாதகத்தை உண்டு பண்ணும் என்று கருதினார்கள். அறம்பாடுவது என்பது ஒரு கோபத்திலே சபிப்பது, நீ நன்றாக இருக்க மாட்டாய், நீ நாசமாக போவாய் என்று சபிப்பது அறம்பாடுதல் என்று இருந்தது. அவற்றை புலவர்கள் விரும்புவதில்லை. எங்காவது விதிவிலக்காக ஒருவன் தூற்றப்பட வேண்டும் என்கின்ற இக்கட்டான சூழ்நிலையில் பாடப்பட்ட வரலாறு. அப்படியானவற்றை நாங்கள் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. நல்லவற்றை எண்ணுங்கள், நல்லவற்றை சொல்லுங்கள், நல்லவற்றை செய்யுங்கள். நாளை நமதே, வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். இந்த எண்ணத்தை ஒவ்வொருவரும் தனக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.